வியாழக்கிழமை மாலை பிறகு இப்போ குளோபல் யூனிவர்சிட்டி பைபிள் யூனிவர்சிட்டி காரியத்தில் அவர் ஆல் இண்டியா டைரக்டராக இருக்கிறாங்க. கர்த்தருக்கு பயன் உண்டாவதாக. ஆண்டவர் பல நாடுகளிலே பல இடங்களில் பயன்படுத்தி வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருப்பது குறித்து சந்தோஷம். அவருடைய வார்த்தை கேட்க விரும்புகிறேன். தெரியாத ஆட்களுக்கு நிறைய சொல்லணும், தெரிந்தவர்களுக்கு சின்ன வார்த்தை தான். ஆமாம், பெரிய மனிதர்களுக்கு சின்ன வார்த்தைகள், தெரியாத ஆளுக்கு தான் விளம்பரம் சொல்கிறதுக்கு நிறைய சொல்லணும். டாக்டர் சாமிராஜ் அவர்கள் இப்போது நம்முடைய ஏஜி சபையினுடைய அசிஸ்டன்ட் சூப்பரண்டாக இருக்கிறார்கள். ஆமாம், சந்தோஷம். கர்த்தருக்கு கரந்தள்ளி வாழ்த்தி வரவேற்பமாக. அவர்கள் மூலமாக நம்மோடு பேசுவாராக. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு உங்களோடு இருப்பதிலே நான் சந்தோஷப்படுகிறேன். மகளிர் தினம்ங்கிறதான விவரம் இங்கே வந்த பிறகு தான் எனக்கு விளங்குகிறது. அதை சொல்லும்போது நேர்த்தியாக எல்லாம் பொம்பளைலாம் வந்து வாசிக்கிறாங்களே, பாடுறாங்களே, காணிக்கை எடுக்கிறாங்களே அப்படின்னு யோசித்துக்கிட்டேன். ஏதோ ஒரு விசேஷம் போலன்னு யோசித்துக்கிட்டேன். பிறகு பாஸ்டர் வந்து அந்த விவரங்களெல்லாம் சொன்ன உடனே ஓ அப்படின்னு சொன்னால் நான் ஹாப்பி என்ன டே, விமன்ஸ் டேயா, ஓகே, ஹாப்பி விமன்ஸ் டேன்னு சொல்லி நான் என் மனைவிக்கு சொல்லிட்டு வந்திருப்பேன். சொல்லலை. ஒரு காஃபி போட்டு கொடுத்தாங்க. அதுக்கு கூட நான் சொல்லியிருக்கலாம். என்ன, இப்போ கூட ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம். அவங்க சர்ச்சில் இருப்பாங்க. அதனால் உங்களை பார்ப்பதில் சந்தோஷப்படுகிறேன். ஒரு போதகர் கஷ்டமான பாதைகளில் போன சமயங்களில் எங்களுக்கு விவரம் தெரிவிக்கவில்லை. எப்படி இப்படி ஒரு கஷ்டத்தை சொல்லாமல் இருந்தார்கள் என்று நான் ஆச்சரியப்பட்டு போனேன். நான் மிகவும் நேசிக்கிற என் தம்பி பாஸ்டர் மனோகர் அவர்கள், அவருடைய மனைவி சில்வியா, பிள்ளைகள். அதனால் மனதிலே ரொம்ப பாதிக்கப்பட்டேன் வந்து பார்த்தபோது. நீங்கள் எல்லாரும் இந்த சமயத்தில் உறுதுணையாக இருந்தபடினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2019 வருஷத்தில் நாங்களும் இந்த பாதையிலே கடந்து போனோம். என் மனைவிக்கு மார்பகத்திலே ஒரு சின்ன சிஸ்ட் வந்து ஒரு 6 மாதங்கள் வெள்ளூரில் இருந்து அந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி இப்பொழுது அதுக்கு பிறகு வெளிநாடுகளுக்கு 2-3 தடவை போயிட்டு வந்திருக்கிறோம். நல்லா இருக்கிறோம், நல்லா இருப்போம். அதனால் கர்த்தர் ஆசீர்வாதங்களை தருவார். நீங்கள் சேர்ந்து செயல்படுங்கள். இன்றைக்கு என்ன பிரசங்கம் பண்ணுவது, நிறைய பிரசங்கம் எடுத்து ராத்திரி 12:30 தான் படுத்தேன். இவ்வளோ பிரசங்கம் இருக்குது, வேறு அதுக்கு மேலே என்ன இருக்குது. ஆனால் இன்றைக்கு என்ன பிரசங்கம் பண்ண வேண்டும் என்பதை பாஸ்டர் அவர்கள் சொன்னார்கள். மகளிர் தின ஸ்பெஷல், என்ன விமென்ஸ் டே ஸ்பெஷல், அதுதான் நம்ம மெசேஜ். ரூத் புஸ்தகத்திலிருந்து உங்களோடு சில சத்தியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு இதை விட பொருத்தமான ஒரு பிரசங்கம் இருக்காது என்று சொல்லி நான் நம்புகிறேன். சாயங்காலம் வாங்க, இன்னும் மகளிர் தின ஸ்பெஷல் கொடுக்குறேன், சரியா? ஆக ரூத் புஸ்தகம் எல்லா மாமியாரும் வாசிக்க வேண்டிய ஒரு புஸ்தகம் ரூத் புஸ்தகம். எல்லா மருமகளும் வாசிக்க வேண்டிய ஒரு புஸ்தகம் ரூத் புஸ்தகம், சரியா? நகோமி என்கிற ஒரு நல்ல மாமியார், ரூத் என்ற நல்ல மருமகள். நம்ம ஊரில் தான் இந்த மாமியாருக்கும் மருமகளுக்கும் கொஞ்சம் ஒத்து வராமல் இருக்கும். எப்போ ஒத்து வரும்னு சொன்னால், இவன் மாசமாக இருந்து பிள்ளையை பத்து எடுத்திருக்கும் போது மாமியாரை ரொம்ப தேடுவாள் இந்த மருமகள். ஏன்னா பக்கத்தில் பிள்ளை எடுக்க வாங்க. அப்படி நான் அமெரிக்காவில் என்னுடைய நண்பன் ஒரு இடத்துல கேட்டேன், எங்கள் ஊரில் மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஒத்து வராது, உங்கள் ஊரில் எப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னான், நான் பாஸ்டராக போயிருக்கிறேன், அவன் அப்போ தான் படிக்க வந்திருக்கிறான். அப்போ அவன் சொன்னான், எங்கள் ஊரில் மாமியாருக்கும் மருமகனுக்கும் ஒத்து வராது. ஓ, நம்ம ஊரில் அப்படி இல்லைல்ல, மாமியாருக்கும் மருமகனுக்கும் நல்லா ஒத்து போகும், ஆனால் மருமகளுக்கு ஒத்து போகாது.
அப்போ அப்படி சொல்லிவிட்டு என்னையே கூர்ந்து பார்த்தான். என்ன கூர்ந்து பார்க்குறா என்று கேட்டேன். அப்போ அவன் சொன்னான், பேதுரு ஏன் இயேசுவை மறுதலித்தான் தெரியுமா உனக்கு என்று கேட்டான். எங்கள் பாஸ்டர்கிட்ட கேட்குறான். நான் பாஸ்டராக இருந்தால் படிக்க போனேன். அப்போது நான் சொன்னேன், தெரியாதப்பா, நீ சொல்லு. அப்போ பேதுருடைய மாமியாரை இயேசு சுகமாக்கினபடியினாலே அந்த வன்மத்தை தீர்த்து கொள்வதற்காக பேதுரு இயேசுவை மறுதலித்தான் என்று சொல்லிவிட்டு அந்த ஊரில் உள்ள ஒரு கதையையும் சொன்னான். எல்லா மாமியாரும் மோசமானவர்கள் அல்ல, எல்லா மாமியாரும் கெட்டவர்களும் அல்ல, எல்லா மாமியாரும் நல்லவர்களும் அல்ல. ஏன்னா ஒரு பொசசிவ் மென்டாலிட்டி தானே. இத்தனை வருஷம் பிள்ளைய வளர்த்துருக்குறோம். அதனால் வருகிறவள் பறித்து கொண்டு போவாளோ என்கிறதான ஒரு வருத்தம் தான். அதனால் ரொம்ப ஆக்ரோஷமாக இருப்பார்கள். கொலுசு செய்து கொடுப்பார்கள், காலில் போடுறதுக்கு கொலுசு. அமெரிக்காவிலெல்லாம் இப்போ தங்கத்தில் காலில் கொலுசு போடுறாங்க, எப்படி பாருங்கள். ஆனால் அந்த கொலுசு செய்ததான ரகசியம் வேறு ஒன்றும் இல்லை. மகனிடத்தில் இந்த தாயார் பேசிக்கொண்டிருக்கும்போது மருமகள் வரும்போது அவள் நடக்கிற சத்தம், கொலுசு சத்தம் கேட்க வேண்டும். வருது ஆபத்து, நிறுத்து. அப்படி பேச்சை நிறுத்துவதற்காகத்தான் கொலுசை செய்து கொடுத்தது. நான் உங்கள் கால்களை பார்க்க விரும்பவில்லை. ஆக அப்படி ஒரு மகளை திருமணம் செய்து கொடுத்ததான மாமியார் அவங்க மகளுக்கு உதவி செய்யும்படி மகா வீட்டில் போய் இருந்தாங்க. மகா வீட்டில் போய் இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மீன் குழம்பு வச்சு கொடுக்கட்டும், கறி குழம்பு வச்சு கொடுக்கட்டும், ஏன்னா எல்லா வீட்லேயும் உதவி செய்யட்டும். ஆனால் இந்த மாமியார் ரொம்ப மட்டமான தமிழில் சொன்னால், இந்த மாமியார் ஒரு லொள்ளு, ரொம்ப மோசம். இந்த பிள்ளைகளை தனியாக இருக்கக்கூடாது. மாலுக்கு போனால் மாலுக்கு போகும், பீச்சுக்கு போனால் பீச்சுக்கு போகும், கடைக்கு போனால் கடைக்கு போகும். எப்படியாவது இந்த அம்மாவுக்கு போக்கு காட்டி விட்டு நம்ம தனியாக கொஞ்ச நாள் ஒரு டூர் போயிட்டு வரோம்னு சொல்லி இவங்க பிளான் பண்ணி ஹோலி லேண்டு டூர் போகிறதுக்கு அவங்க பிரயாசப்பட்டாங்க. எருசலேம் எல்லாம் பார்த்துட்டு வரும். அப்படியே டிக்கெட்டெல்லாம் எடுத்து ஏர்போர்ட்டில் நிற்கிறாங்க, மகளும் மருமகனும். அந்த அம்மா அங்கேருந்து பெட்டியை தூக்கிட்டு வரும். நீங்கள் எங்கே போறிய? இதை நீங்கள் போகிறீங்கன்னு கேள்விப்பட்டேன், அதனால் நானும் டிக்கெட் எடுத்துகிட்டேன், வாரேன், வாங்க. கூட்டிகிட்டு போனாங்களாம். ஹோலி லேண்டில் கொஞ்சம் சுற்றி பார்த்துக்கிட்டு ஒரு 5 நாள் 6 நாள் சுற்றி பார்த்துக்கிட்டு அந்த அம்மாவுக்கு நிமோனியா வந்து சளி அடைச்சி திடீர்னு அந்த ஊரில் செத்து போச்சு தான். ஐயோ, கவலைப்படாதுங்க, கதை தான். அவன் அமெரிக்காவில் எனக்கு கொடுத்த கதையை உங்களுக்கு சொல்கிறேன். இதுலேயே இவ்வளவு நீங்கள் உருகுனீங்கன்னா இன்னும் உண்மையான ஆழங்களுக்குள்ளே போனோன்னா உருகி அழுதுருவீங்க, விடுங்க. அப்போ அங்கே ஃபியூனரல் அண்டர்டேக்கர்ஸ், செத்தவங்களை புதைக்கிறதுக்கு எடுத்து பண்ணுறவங்க, அந்த இடத்துல போய் எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்தோம், செத்து போனாங்க, நாங்கள் என்ன பண்ணுறது? அப்போ அவன் சொன்னான்னா இந்த ஊர்லேயே புதைக்கலாம், ஹோலி லேண்டு எருசலேமிலே புதைக்கலாம், $500 கொடுங்க. கையை காட்டுங்க, கையை இப்படி காட்டுங்க. எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இதை மறக்கப்படாது. எதுக்கு சிரிச்சீங்களோ எனக்கு தெரியாது, எதுக்கு போட போறீங்களோ எனக்கு தெரியாது. 100 மணி நேரம் இதுக்காக தான் ஜோம் பண்ண போகிறோம். கவனமாக இருந்து ஜோம் பண்ணுங்க. நீங்கள் 24 மணி நேரத்தில் குறைச்சிடுங்க. 100 மணி நேரம், மதுரையிலலாம் நாங்கள் 100 மணி நேரம் ஜோம் பண்ணுறோம். ஆக $500. அப்போ அவன் மருமகன் கேட்டானா, நாங்கள் அமெரிக்காவுக்கு கொண்டு போகிறோம், அதுக்கு எவ்வளோ வேணும்? $5000. ஓ, திரும்பவும் புருஷனும் மனைவியும் நல்லா டிஸ்கஸ் பண்ணாங்களாம். டிஸ்கஸ் பண்ணிட்டு திரும்ப வந்தாங்களாம், பேக் பண்ணுங்க, நாங்கள் பாடியை அமெரிக்காவுக்கு கொண்டு போகிறோம். அவன் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தானா, இது என்னடா வம்பா இருக்குது, ஏன் இங்கே $500 தானே, அங்கே கொண்டு போனால் $5000 கொடுக்கணுமே. அப்போ அவன் சொன்னானா, மருமகன் சொன்னானா,
ஏற்கனவே இங்கே புதைச்ச ஒரு ஆள் 3ஆவது நாள் உயிரோடு வந்தாருன்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதனால் we do not want to take a chance. நாங்கள் இதில் ஒரு தப்பு பண்ண விரும்பலை. இந்த அம்மா மறுபடியும் உயிரோடு வந்துன்னு சொன்னால் போதும்டா சாமி. அதான் மாமியார் மருமகன் ஜோக் அவன் சொன்னது. சரியா? ரூத் புஸ்தகத்தை எடுத்துட்டீங்களா? சிலது கிண்டிக்கிட்டே கிடந்தது சிலருக்கு. ஏன்னா ரூத் புஸ்தகத்தில் மொத்தமே 4 அதிகாரங்கள் தான் இருக்குது. அதனால் விவரமான ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நேர இண்டெக்ஸுக்கு போயிடுவாங்க, முன்னால் போயிடுவாங்க. பிலிப்பியர் நிருபம் என்று சொல்லி அந்த பாப்பா என்ன சொல்லிச்சுதுன்னு சொன்னால் 271வது பக்கம் டக்குன்னு எடுக்கிறதுக்கு வசதியாக. நான் அப்படி பக்கமெல்லாம் சொல்கிறது கிடையாது. அப்போ உடனே இண்டெக்ஸுக்கு போவாங்க. அங்கே போய் பார்த்து ஓ சரி இது 334வது பக்கத்தில் இருக்குது பழைய ஏற்பாட்டில்னு சொல்லி எடுத்துருவாங்க. ஆனால் சில பைபிள் பழைய பைபிளாக இருக்கும். தாத்தா கொடுத்த பைபிள், பாட்டி கொடுத்த பைபிள். அந்த பைபிளில் இண்டெக்ஸ் இருக்காது, ஆதியாகமும் இருக்காது. ஆதியாகமும் இல்லாத பைபிளில் சில இடங்களில் வெளிப்படுத்தின விசேஷமும் இருக்காது. பெரிய ஆதியாகமும் நாம் எங்கேருந்து வந்தோன்றதை சொல்லுது, வெளிப்படுத்தின விசேஷம் நாம் எங்கே போக போகிறோம். அழகாக பாடிச்சது சில்வியா பாடும்போது அப்படியே உருகி வந்துட்டேன். அந்த காலம் கேட்கும், நாம் போவோம், அந்த அனுபவன்றது ரொம்ப நல்லது. அப்போ பைபிள் உடனே மாற்றுங்க, புது பைபிள் மாற்றுங்க. சரியா? லேசாக கிழிஞ்ச பைபிள், கிழிஞ்ச சட்டையை போடுவீங்களா? பட்டன் இல்லாத ஒரு சட்டையை நான் போட்டுட்டு வந்தேன். அப்போ பட்டனை போடணும்னு சொல்லி பாஸ்டர் ஜெயராஜ் அவர்கள் சொன்னாங்க. பட்டன் இல்லை, பட்டன் இல்லாத சட்டை கிழிஞ்ச சட்டை, அதை போடாதியும். அதனால் ரொம்ப கவனமாக பார்த்து பட்டன் உள்ள சட்டை தான் போடும். அதே மாதிரி பைபிளில் ஒரு பேஜ் கிழிஞ்சாலும் அந்த பைபிளை எடுத்து வச்சுட்டு வீட்டில் இருக்கும்போது வாசிங்க, கிச்சனில் வாசிக்கிறதுக்கு வாசிங்க, முன்னால் இருக்கும்போது தோட்டத்தில் வாசிக்கிறதுக்கு வாசிங்க. சரியா? உடனே ஒரு புது பைபிள் வாங்கணும். பக்கத்தில் சொல்லுங்கள், உடனே ஒரு புது பைபிள் வாங்குங்க. நல்லா சொல்லுங்கள், மகளிர் தினத்தில் சொல்லுங்கள். மகளிர் தின ஸ்பெஷலில் புது பைபிள் என்ன செய்யுங்க, வாங்க. சிலது ஐயோ பைபிள் அப்படியே கிழிஞ்சிடக்கூடாது, ஒரு 20 வருஷமாவது இதை கொண்டு போகணும் அப்படியே போகிறோம். கல்யாண நேரம் வரும்போது புருஷன் ஒன்று வாங்கி தரத்தானே செய்வான், பைபிளை மாற்ற உருப்படாது, விளங்காது. புது பைபிளை உடனே ஒரு கல்யாணத்துக்கு போகிறோன்னா ஒரு ட்ரெஸ் எடுக்க தானே செய்கிறோம். அதனால் அப்படி வாங்கணும். அதனால் ரூத் புஸ்தகம் 4 அதிகாரங்களை கொண்டது. 4 அதிகாரங்களும் மிக நேர்த்தியான ஒரு சம்பவத்தை சொல்லுகிறது. 6 வசனங்களை வாசித்து நாம் திரும்ப மேற்கொண்டு உள்ள காரியங்களை நாம் பேசுவோம். 1வது அதிகாரத்தில் 6 வசனங்களை சேர்ந்து வாசிப்போம். அந்த பவர் பாயிண்டில் போடுறீங்களாம்மா? ரூத் புஸ்தகத்தில் 1 போயிட்டாங்க. நியாயாதிபதிகள் இருக்கட்டும், நான் தானே வாசிக்க போகிறேன். நான் தான் வாசிக்க போகிறேன். அங்கே போட மாட்டேங்கிறார் பற்றிகளா? அப்போ என்னதோ உங்களுக்குள்ள ஒரு தொகுதி உடன்பாடு வச்சுருக்கீங்க நீங்கள். அவங்களும் மைக்கை எடுத்துகிட்டு ரெடியாக இருக்கு. நான் கண்ணாடி போடுகிற வரைக்கும், கண்ணாடி வச்சுருந்தேனே அந்த, அப்போ கண்ணாடி போடுகிற வரைக்கும் நான் மற்றவங்கள வாசிக்க விட்டேன். கண்ணாடி போட்ட பிறகு நான் யாரையும் வாசிக்க விடுறதே கிடையாது. ஏன்னா பிரதான ஆசாரியன் ஒரு வயதான ஆட்டுக்குட்டியை கொண்டு வருவானாக. ஒரு பாப்பா வாசிக்குது, ஒரு அம்மா வாசிக்குது. எப்படி வாசிக்கணும்னு சொன்னால், பிரதான ஆசாரியன் ஒரு வயதான ஆட்டுக்குட்டியை கொண்டு வருவானாக. விளங்குமா? ஒரு வயதான ஆட்டுக்குட்டியை கொண்டு வருவார். ரொம்ப மோசம், ரொம்ப மோசம். யாத்ராகமம் 20வது அதிகாரத்திலிருந்து வாசிக்கிறார். வாசிக்கும்போது விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அதை வாசிக்கிறதுக்கு இவன் வாசிக்கிறான். இடத்தையும் சொல்ல, ஊரையும் சொல்ல. பாவநாசம் பக்கம் விக்ரமசிங்கபுரம்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது, அங்கே உள்ள எங்கள் சபையில், நம்ம சபையில் அவன் வாசிக்கிறான், விவசாயம் செய்யாதிருப்பாயாக. அடிச்சுட்டான் ஒரு அடி. பாவம்,
அவன் எல்லாரும் முன்னேறன்னு சொல்லி திராவிட மாடலில் விவசாயம் செய்யாதிருப்பாய் அப்படி சொல்கிறான். பக்கத்தில் ஒரு பெரியவர் இருந்தார். வசனத்தை கேட்டால் படுபாவி கெடுத்து விட்டானே. அவர் உடனே கோபத்தில் பின்ன மண்ணையா தும்பே அப்படின்னு ஒரே அடியாக அடிச்சு விட்டார். என்ன பரிதாபம், பின்ன மண்ணையா தும்ப அப்படி கோடம்பாக்கத்தில் நான் பொயட்டிக்கல் புக்ஸு யோபு, சங்கீதம், நீதிமொழி, பிரசங்கி, உன்னத பாட்டு, இந்த 5 புத்தகத்தையும் நான் டீச் பண்ணுறேன். அப்போ 137வது சங்கீதத்தை வாசிக்க சொல்கிறேன். எம்ஏ படித்த ஒரு பிள்ளை அந்த பிள்ளை வாசிக்குது. எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலதுகை தன் தொழிலை மறப்பதாக, என் நாவு என் மேல் வாயோடு ஒட்டி கொள்வதா. நல்ல வசனம். நான் ரொம்ப அழுத்தமாக பேசும்போது அவள் வாசிக்கிறா. என்ன வாசிக்கிறான்னு சொன்னால், என் நாவு என் மேல் வாயோடு ஒட்டி கொள்ளுவதாக. நாவு என் மேல் வாயோடு, அப்பர் ரூஃப், அப்படி ஒட்டி கொள்வதான்னு சொல்கிறதுக்கு பதிலாக அவள் சொல்கிறா, என் நாவு என் மேல் வாயோடு ஒட்டி கொள்வதா. நான் சொன்னேன், ஏதாயி உன் நாக்கு ஓ மேலே வாயோடு ஒட்டிச்சுன்னு சொன்னால் காளியாத்தா மாதிரி இருப்பிய அம்மா. சரி அம்மா, நீங்கள் வாசிங்க. மைக்கை தூக்கி தூர போட்டீங்களோ, வாசிங்க. அவங்க வருத்தப்பட்டவங்களா இல்லை, யாரையும் வருத்தப்படும். மகளிர் தினத்தில் நம்ம யாரையும் சங்கடத்துக்குள்ளே அனுப்பவே கூடாது. இன்றைக்கி ரசம் வச்சுருக்காங்கன்னு சொன்னால் விஷம்னு சொல்லாதுங்க. உப்பு போட்டிருந்தாலும் சகிச்சுக்கிடுங்க. உப்பிட்டால் உப்பிடுவாய். அதனால் அவங்க என்ன செய்தாலும் நீங்கள் குறையே சொல்லாது. என்ன தான் சொன்னாலும் 9 மணிக்கு ஆராதனைனா அது 9:30 தான் வீட்டிலேருந்து புறப்படும். டென்ஷன் ஆனதெல்லாம் போதும், வரவாவது செய்கிறாளே, அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதான் சத்தம் நல்லா சொல்கிறாங்க. இங்கே தான் ரொம்ப பிரைட்டாக இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் இந்த மகளிரை நாம் இது பண்ணக்கூடாதெல்லாம். பஸ்ஸு பாருங்களேன், பஸ்ஸில் பெண்கள் என்று எழுதியிருக்கும். அப்போ பெண்கள் இடத்துல நம்ம உட்காரக்கூடாது. தொலைச்சிட்டா வந்துடுவான், இப்படி நிற்பா. ஏதோ சொத்து காசு கொடுத்து வாங்கி வச்ச பஸ்ஸு மாதிரி நம்ம ஆண்கள் உட்காரக்கூடாது. பிறகு நாம் உட்காரக்கூடிய சீட் இருக்கு இல்லையா, அதில் அவங்க உட்கார்ந்துருந்துன்னு சொன்னால், ஏம்மா இடம் கொடுமா, இதுவும் எங்கள் சீட்டு தான் சொல்லுவோம். எப்படி சொன்னால் அது பெண்களுக்குரியதான், மற்றதெல்லாம் காமன் சீட்டாக. ஆண்களுக்குன்னு சொல்லி ஒன்றுமே கிடையாது. இந்த சபையில் ஈக்குவலாக கரெக்டாக உங்களை சரி எங்கேயும் உட்காருங்கப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக வச்சுருக்கிறேன். அம்மா வருத்தம் இல்லையா, வாசிங்க. 6 வசனத்தை அவங்க வாசிப்பாங்க, நாமும் சேர்ந்து வாசிப்போம். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும். என்னோட சேர்ந்து அவங்களோட சேர்ந்து நாங்கள் 2 பேரும் வாசிக்கிறோம். நீங்கள் இருங்கதாய் நீங்கள் நல்லா வாசிப்பீங்க தெரியும். அதனால் எங்களோட சேர்ந்து வாசிங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க, சரியா? ரைட். நியாயாதிபதிகள் வாசிங்கம்மா. நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். அந்த மனுஷனுடைய பேர் எலிமெலேக்கு, அவன் மனைவியின் பேர் நகோமி. அவனுடைய 2 குமாரரில் ஒருவன் பேர் மக்லோன், மற்றொருவன் பேர் கிலியோ. யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊராகிய எப்ராத்தியராகிய அவர்கள் மோவாப் தேசத்துக்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான். அவளும் அவளுடைய 2 குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள். இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பேர் ஒர்பாள், மற்றவர்கள் பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். பின்பு மக்லோன் கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து தன் 2 மருமக்களோடும் கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 4 அதிகாரங்களில்
தீவிரவாதங்கள் பயங்கரவாதங்கள் நிறைந்திருந்த ஒரு தேசத்திலே, ஒரு சூழ்நிலையிலே கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களுக்கு எப்படிப்பட்ட பாதுகாப்பும் அமைதியும் உண்டாகும் என்பதை காட்டுவதற்காக இந்த புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஒரு மோவாபிய பெண்ணாகிய, பிரஜாதிய பெண்ணாகிய, யூதர் அல்லாத பெண்ணாகிய ஒருத்தியும் இயேசு கிறிஸ்துவுடைய முப்பாட்டியாக இருந்தாள் என்பதை காட்டும்படியாகவும் இந்த புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே பாருங்கள், அதற்கு முந்தின வசனத்தை பாருங்கள். அந்நாட்களில் இஸ்ரவேலிலே ராஜா இல்லை, அவனவன் தந்தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் கடைசி வசனம் இப்படி சொல்லுகிறது, ராஜா இல்லாத ஒரு காலம், யோசுவாவின் காலம் இருந்தது. அந்த யோசுவாவின் காலம் முடிகிறது. 110 வயது வரைக்கும் அவன் உயிரோடு இருந்தான். 110 வயது வரைக்கும் அந்த யோசுவா உயிரோடு இருந்தான் என்பதாக நாம் பார்க்குறோம். அந்த 110 வயது வரைக்கும் அவன் உயிரோடு இருக்கிறதான சமயத்தில் அந்த யோசுவாவுடைய காலத்துக்கு பிறகு நியாயாதிபதிகள் ஒரு 13 பேர் வந்து ஆண்டு வந்தார்கள். 13 வந்து ஆண்டு வருகிறதான அந்த காலத்தில் யோசுவா மரித்தான். அக்காலத்தில் இருந்தவர்கள் கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலருக்கு செய்த எல்லாவற்றையும் அறியாத இன்னொரு சந்ததி எழும்பிற்று என்பதாக வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு சந்ததி எழும்பிற்று என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரையே அறியாத ஒரு சந்ததி. அந்த சந்ததியை தான் இங்கே பார்க்கிறோம். விபச்சாரமும் வேசித்தனமும் கொலையும் கொள்ளையும் ஒருவரை ஒருவர் ஏய்க்கிறதுமான காலங்களிலே இந்த காலம் இருந்தது. மனைவியை கூட்டிக் கொண்டு ஒரு ஊருக்கு போனால் அவளை மானபங்கப்படுத்தி கொலை செய்கிறதான ஒரு காலமாக இந்த காலத்தில் இருந்தது. மனைவியை 12 துண்டுகளாக வெட்டி பார்சல் பண்ணி இஸ்ரவேலின் கோத்திரங்களுக்கு நீதி கேட்டு அனுப்பினதான ஒரு மனுஷன் இருந்தான். அப்படிப்பட்ட ஒரு காலம். அந்த காலத்தில் பெத்லகேம் என்கிறதான அந்த ஊரில் எலிமலைக்கு என்கிறதான ஒரு மனுஷன் இருந்தான். அவனுடைய மனைவியுடைய பெயர் நகோமி. அவனுக்கு 2 ஆண் பிள்ளைகள் இருந்தார்கள். 2 ஆண் பிள்ளைகள் இருந்தார்கள். ஒருவன் பேர் மக்லோன், இன்னொரு பேர் கிளியோன். அந்த ஊரில் பெயர்களை பாருங்கள், நம்ம ஊர் தமிழ் பெயர்களோடு ஒத்து வரும். ஒருத்தன் பேர் எலி, ஒருத்தன் பேர் மக்கு, ஒருத்தன் பேர் கிளி. நீட்டாக இருக்கு பாருங்கள். ஆக அப்படி இருந்தது. அந்த ஊரில் பஞ்சம் உண்டாயிற்று. அநியாயம் பிடிச்ச ஊரில் பனியார மழை பெய்யுது அப்படின்னு சொல்லி கிராமத்தில் சொல்லுவோம். அநியாயம் பிடிச்ச ஊரில் பனியார மழையாக பெய்யுதுதான். அதே மாதிரி கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நடக்கிறது. அந்த ஊரில் பெத்லகேமில் பஞ்சம் உண்டாயிற்று. அப்பத்தின் வீடு என்பது பெத்லகேம் என்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம். பெத்தேல் என்று சொன்னால் கர்த்தருடைய வீடு, பெத்லகேம் என்று சொன்னால் அப்பத்தின் வீடு. சோழ நாடு, சோறு உடைத்து என்று சொல்லுகிறோம் அல்லவா. தஞ்சாவூர் மாதிரி டெல்டா பாசன பகுதிகள் என்று தமிழில் சொல்லுகிறோம் அல்லவா. எப்போதும் சாப்பாடு இருக்கும், எப்போதும் விவசாயம் இருக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட அந்த ஊர், அந்த ஊரில் பஞ்சம் வந்து விட்டது. அதைத்தானே வாசித்தோம். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் ராஜா இல்லாத காலத்தில் தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்தில் பஞ்சம் உண்டாடுற உடனே நகோமி தன்னுடைய புருஷனை கூட்டிக் கொண்டு, தன்னுடைய 2 ஆண் பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் மோவாப் தேசத்தில் போய் சஞ்சரித்தார்கள் என்பதாக பார்க்கிறோம். இந்த பெத்லகேமின் ஆசீர்வாதங்கள் என்று இதற்கு ஒரு தலைப்பு கொடுக்க விரும்புகிறேன். இந்த பெத்லகேமில் இருந்தால் ஆசீர்வாதம். அப்பத்தின் வீடு. இந்த வேத புத்தகத்தை அப்பம் என்று சொல்லலாம். இயேசு கிறிஸ்துவை ஜீவ அப்பம் என்று அவர் ஜீவ அப்பம் நானே என்று சொல்லியிருக்கிறார். ஒரு காலத்திலும் பஞ்சம் வந்தாலும், குறைவு வந்தாலும், அழுகை வந்தாலும், மரணம் வந்தாலும் இந்த அப்பத்தின் வீட்டை விட்டு போகவே போகக்கூடாது. இதுதான் நம்ம சொத்துங்க. இதுதான் ஆறுதல் கொடுக்கும், இதுதான் எச்சரிப்பு கொடுக்கும். இந்த வேதாகமத்தை கையில் தூக்குங்க, எல்லாரும் வேதாகமத்தை கையில் தூக்குங்க. இப்படி தான் கல்கத்தாவில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பிரசங்கம் பண்ணால் பெரிய நம்ம சர்ச்சு, பெரிய சர்ச்சு.
அங்கே டேக் யூ ஓம் பைபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். எல்லாம் செல்ஃபோனை கையில் தூக்குறான். உருப்படுவானா? செல்ஃபோனை கையில் தூக்கு. ஏன்னா பைபிள் இல்லை, அந்த காலம் மாறி போச்சு. இப்போ செல்ஃபோன் டேபிள் வெயிட்டுக்காக நான் கையில் வச்சுருக்கேன், ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறேன். டேபிள் வெயிட்டுக்காக தான் இதை கையில் வச்சுருக்கேன், தவிர வேறு ஒன்றுக்காகவும் இல்லை. வாட்சு கையில் இல்லை, தேவைன்னா டைமையும் பார்த்துக்கலாம். ஏன்னா உங்கள் அழகான மோகங்களை ஒரு கேமராவும் எடுத்துக்கிடலாம், ஒரு படமும் எடுத்துக்கிடலாம். அப்படி தான். அப்போ இது ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் கையில் இந்த பைபிளை தூக்கி இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்பத்தின் வீடு, இந்த அப்பத்தின் வீட்டை விட்டு நான் போகவே மாட்டேன் ஆண்டவர். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்கள், வாயை திறந்த அல்லேலே சொல்லுங்கள். அல்லேலூயா. இந்த அப்பத்தின் வீட்டை விட்டு நான் போகவே மாட்டேன். இந்த வசன வாழ்வு, ரட்சிப்பு, மனம் திரும்புதல், அபிஷேகம், பரிசுத்த வாழ்க்கை, இயேசுவின் நாமத்தினாலே நான் கழுவப்படுகிற நிலைமை, பரிசுத்தமாக ஆக்கப்படுகிறதான கிருபை, நீதிமான் ஆக்கப்படுகிறதான கிருபை, இது இந்த அப்பந்தான் எனக்கு கொடுக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுதான் ஆண்டவர் என்பதை இந்த அப்பந்தான் எனக்கு சொல்லி தந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய தழும்புகளாலே குணமாகிறேன் என்பதை இந்த அப்பந்தான் எனக்கு சொல்லி தந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்பதை இந்த அப்பந்தான் எனக்கு சொல்லி தந்தது. கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அப்பத்தின் வீட்டை விட்டு ஒருபோதும் போகாதே, அசையாதே, இதில் நிலைத்திரு. கள்ள உபதேசங்கள் ஏராளம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த அடிப்படை உபதேசங்களை, சத்தியங்களை தரித்திருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. இந்த அப்பத்தை பிரசங்கம் பண்ணுகிற இந்த சபை, வசனத்தை பிரசங்கம் பண்ணுகிற இந்த சபை, இதுவும் அப்பத்தின் வீடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ரெண்டு கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், போதகருக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஊழியர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அப்பத்தின் வீட்டை விட்டு நான் போக மாட்டேன். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்து இருப்பேன். அல்லேலூயா. அப்படி ரொம்ப உறுதியா, அதில் ரொம்ப உறுதியாக இருக்கணும். இந்த அப்பத்தின் வீட்டு, இந்த அப்பத்தின் வீட்டை விட்டு போக மாட்டேன். இந்த அப்பத்தின் வீட்டை பிரசங்கம் பண்ணுகிற, இந்த ஊழியம் செய்கிற இந்த வீட்டை விட்டு நான் போகவே. போயிட்டாளே நகோமி, கிளம்பிட்டாளே. பஞ்சம் வந்த உடனே அதே ஊரில் போவாஸ் இருந்தான், மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய போவாஸ் இருந்தான். அவன் போகலையே. அவனை பற்றி திரும்ப சொல்கிறேன். அவன் போகலையே. இவா வாங்க மச்சான் வாங்கன்னு சொல்லி எலிமலேக்க கூட்டிக்கிட்டு க்ளீனாக போகிறாங்க. ஒரு பொம்பளை, மகளிர் தினத்தில் ஒரு பொம்பளை லீடு எடுத்து போகிறான். 3 ஆம்பளைகள் பின்னால் போகிறான். உருப்படாதவன் லெவலில் பாருங்க. சத்தியத்தை விட்டு விலகி, பெத்லே அப்பத்தின் வீட்டை விட்டு விலகி எங்கே போயிட்டா தெரியுமா? மோவாபுக்கு போயிடும். மோவாபிலிருந்து ஒரு 50 மைல் தான், 80 கிலோமீட்டர் தூரம், அவ்வளோதான். இன்றைக்கு இந்த கண்ட்ரி ஆஃப் ஜோர்டன், யோர்தான் தேசம் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அங்கே தான் ஒரே குண்டு சத்தமாக கேட்குது. இப்போ அந்த ஊர் தான், அந்த ஒரு செங்கடலை தாண்டி, அந்த சவக்கடலை தாண்டி அதுக்கு கீழே போனால் அந்த பக்கத்தில் இருக்குது அந்த ஊருக்கு போயிட்டு ஒருபோது எங்கே இருக்கிறோம். இன்றைக்கு இந்த பிப்ரவரி மார்ச் மாதத்தில் இந்த 8ஆம் தேதி எங்கே இருக்கிறோம்? சபையில் இப்போ இருக்கிறோம், வாழ்க்கையில் எங்கே இருக்கிறோம் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அது விருத்த சேதனம் பெறாதவர்கள் இருந்த ஊருங்க. அது ரட்சிக்கப்படாதவர்கள், கர்த்தரை அறியாதவர்கள், விக்கிரக ஆராதனை உள்ளதான அந்த இடம், அங்க பிள்ளைகளை பலி கொடுக்கிறதான அந்த ஊர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கோயில்களுக்கு முன்பதாக, சிலைகளுக்கு முன்பதாக விபச்சாரம், வேசித்தனம் செய்தால் அது அந்த கடவுளுக்கு பிரியம் என்று சொல்லி செய்கிறதான முரண்பாடான வாழ்க்கை, பெர்வர்ட்டட் ஜெனரேஷன். லோத்துவுக்கும் அவனுடைய மூத்த குமாரத்திக்கும் முறைகேடாய், தகப்பனுக்கும் மகளுக்கும் முறைகேடாய் பிறந்ததான ஒரு சந்ததி மோவாபியர். மோவாபியரும் அம்மனியரும்
கர்த்தருடைய சபைக்கு உட்படல் ஆகாது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தாறுமாறாய் வாழுகிறவர்கள் அந்த ஊர்ல போய் குடியிருக்கலாமா? தாறுமாறாய் வாழுகிறவர்களோடு நட்புகளை முறித்து கொள்ள வேண்டும். அவர்களை கிறிஸ்துவுக்களை ஆதாயப்படுத்த வேண்டும். அவர்களோடு ஐக்கியம் நமக்கு தேவையில்லை. வேறுபட்டு வாழுங்கள் என்று எதற்காக சொல்லுகிறோம்? பரிசுத்தமாய் வாழுங்கள். கர்த்தருடைய வருகைக்காக காத்திருங்கள். பஞ்சம் அடைந்தோடனே நேர அங்கே போயிட்டான். பிலேயாம் என்கிறதான கள்ளத்திற்கு தரிசி, பாலாக் என்கிறதான அந்த மோவாபியருடைய ராஜா, எண்ணாகமத்திலே வாசிக்கிறோம் அல்லவா? இந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லி 3 இடங்களிலே 7 பலிபீடங்கள் 21 பலிபீடங்களை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிராக கட்டி ஒவ்வொரு இடத்திலே இருந்து இவர்களை சபிக்க வேண்டும் சபிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளை சபிக்கிறவர்கள். அதனால தான் நாங்கள் இப்படி சொல்றது. ஓட்டம் போடும்போது பார்த்து போடுங்கப்பா. கர்த்தருடைய பிள்ளைகளை சபிக்கிறவர்கள் வந்து விடக்கூடாதப்பா. இந்த சிங்காசனம் மாறி விடக்கூடாதப்பா. இவங்க ஒன்றும் ரொம்ப வசதி கிடையாது, இவங்க ரொம்ப பர்ஃபெக்ட் ஒன்றும் கிடையாது, எல்லாம் அப்படித்தான் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் என்று சொல்லி முன்னால் ஒருத்தர் சொன்னார். ஆனாலும் இருக்கிறதுல கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்கப்பா அப்படி சொல்கிறோம். இவன் அங்கே போய் மோவாபில் போய் க்ளீனாக இருந்துட்டோம். விக்கிரக ஆராதனை. அதாவது அந்த பெத்லகேம் எப்படிப்பட்ட ஊர் தெரியுமா? பெத்லகேம் இயேசு கிறிஸ்து பிறந்த ஊர். பெத்லகேம் தாவீது பிறந்த ஊர். பெத்லகேமில் எருசலேமுக்கு போகக்கூடியதான அந்த ஆடுகள் எல்லாம் அங்கே காத்து வைக்கப்பட்டிருந்தது. கிறிஸ்து பிறந்த போது முதலாவது அந்த செய்தியை அந்த மேய்ப்பர்களுக்கு தான் அறிவிக்க, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அதனால் இனி நீங்கள் அந்த ஆடுகளை பாதுகாத்தது போதும், அவர் பிறந்துட்டாரப்பா அப்படி என்று சொல்லப்பட்ட அந்த பெத்லகேம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீட்பின் செய்தி, இரட்சகர் பிறந்த செய்தி பெத்லகேமிலே அறிவிக்கப்பட்டது என்பதாக நாம் பார்க்கிறோம். அவ்வளவு நல்ல ஊர் பெத்லகேம். எருசலேமில் இருந்து ஒரு 5 மைல் தூரம், 8 கிலோமீட்டர் தூரம். அந்த பாதைக்கு தான் எல்லாரும் எருசலேம் தேவாலயத்துக்கு போவாங்க. எருசலேம் தேவாலயத்துக்கு ஆட்டுக்குட்டிகளை கொண்டு போவாங்க. எருசலேம் தேவாலயத்துக்கு புறாக்குஞ்சுகளை கொண்டு போவாங்க. 3 தடவை வருஷத்தில் 3 தடவை வரணும். கூடார பண்டிகைக்கு வரணும், பெந்தைக்கோஸ்தே பண்டிகைக்கு வரணும், பஸ்கா பண்டிகைக்கு வரணும். வரக்கூடியவங்கெல்லாம் 15 மைல் தூரத்தில் இருக்கவங்கெல்லாம் அந்த ஊருக்கு வரணும். எல்லாம் வருவாங்க, பாடிக்கிட்டே வருவாங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். 120லிருந்து 134வது சங்கீதம் வரைக்கும் இதை பாடிக்கிட்டே வருவாங்க. பெத்லகேம் எப்போதும் பாட்டு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீட்டில் டிவி சத்தம் தானே கேட்டது, பாட்டு சத்தம் தானே கேட்குது. என்ன பார்த்தா ராசா மதுரையில் கேட்டது மாதிரி. மதுரையில் பைபிள் ஸ்கூலில் நான் 33 வருஷம் இருந்தேன். ஆனால் 1985 வரைக்கும் நாங்கள் கேம்பஸில் இருந்தோம். அப்படி கேம்பஸில் இருக்கிறதான சமயத்தில் காலையில் 4:30 மணிக்கு, பைபிள் காலத்தில் பெல்லு 5 மணிக்கு தான் அடிப்போம், 4:55 அடிப்போமோ. ஆமாம். அப்போ 4:45 மணிக்கு போட்டுருவான். சட்டி சுட்டதடா அப்படின்னு ஒரு பாட்டை போடுவோம். பாட்டு எவனோ செத்து போனான்னு அர்த்தம். அப்போ அன்னைக்கு கிளாஸும் நடக்காது, ஒன்றும் நடக்காது. மைக்கை ஹையாக வச்சுட்டு பாண்டிய நகர்னு சொல்லி பைபிள் காலேஜை சுற்றி பாண்டிய நகர் தான் எல்லாம் அப்படி பாட்டை அடித்து பிறகு மைக்கை வச்சு அழுவான். என்ன பார்த்தா ஆத்தா அப்படின்னு சொல்லி அழுவான். எல்லாம் ஓஞ்சா ஒரு 4 மணி 5 மணிக்கு போல் அந்த செத்து போனவரை பாடையில் கட்டி அப்படியே அந்த பக்கமாக பைபாஸ் ரோடு வழியாக அப்படியே கொண்டுட்டு வருவாங்க. கொண்டுட்டு வரும்போது அடிப்பான் பாருங்க, கொட்டு அடிப்பான் பாருங்க, ட்ரம் அடிப்பான் பாருங்க. டன்டனக்கா நகரு நகரு டன்டனக்கா இன்னும் கொஞ்சம் நகர்ந்துக்கோ, இப்போ நான் போகிறேன், அடுத்தது நீ தான், அதான் டண்டனக்கா நகரு நகரு அப்படின்னு அடிப்பான். திடீர்னு பார்த்தா 4-5 பொம்பளை பெரிய தாம்பூல தட்டில் பழம் மஞ்சள் அது இதெல்லாம் வச்சுட்டு கண்ட இடமெல்லாம் கோயிலாம், எதுலேயும் தாலியை கட்டலாம், அதில் போய் ஒரு தாலியை கட்டிட்டு வந்துட்டோம். ஐயோ, மே மாதத்தில் அவர் ஆற்றுக்குள்ளே இறங்குறாருன்னு சொல்லி ஒரு 2 லட்சம் 3 லட்சம் மக்கள் மதுரையை நாத்திக்கிட்டு போயிடும். ஆமாம், அதுதான் மதுரை. பெத்லகேம்
இந்த மதுரை மாதிரி இருக்கும். அதைத்தான் சொல்கிறேன். எப்போதும் அந்த பிரதான ஆசாரியம் போகிறது, லேவியன் போகிறது, ஆசாரியனுடைய வஸ்திரம் அதில் மணி மாதிரி தொங்கிக்கிட்டு கிடக்கிறது, அது கணங் அடிக்கிறது. எப்போதும் அந்த சத்தம் கேட்கணுங்க. வீட்டில் எப்போதும் அப்படிப்பட்ட சத்தம் கேட்கணுங்க. நான் வளர்ந்து வந்த சமயத்தில் நான் 19 வயதில் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். 1967 அந்த சமயம். நம்ம ஸ்தாபனத்தில் அப்போ ஒரு 63 சபைகள் தான் இருந்தது. 63 சபைகள் தான் இருந்தது. அப்போது எங்கள் வீட்டில் தான் அந்த சபையை ஆரம்பித்தோம். எங்கள் கிராமத்தில் எங்கள் வீட்டில் தான் சபைகள் ஆரம்பித்தோம். அந்த சபையிலேருந்து 50 பேர் இப்போ ஊழியத்துக்கு வந்திருக்கிறோம், உலகமெங்கும் இருக்கிறோம். அப்போது எங்கள் வீட்டில் சிறிய வீடு தான், அதில் எப்போதும் பாய் விரித்து போட்டிருக்கும். எப்போதும் யாராவது ஒரு ஆள் பைபிளை வாசித்துக்கிட்டே இருப்போம். எப்போதும் யாராவது ஒரு ஆள் ஜோம் பண்ணுவோம். 2 பேர் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையை பேசி ஜோம் பண்ணிகிட்டு இருப்போம். இந்த சத்தம் வீட்டில் கேட்கணுங்க. என்ன சத்தம் கேட்குது உங்கள் வீட்டில்? என் மனைவிக்கு நாகர்கோவில், எனக்கு கன்னியாகுமரி பக்கத்தில் ஊர். ஒரு 12 கிலோமீட்டர் மகளிரை வீட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு நான் அந்த ஊருக்கு தான் போனேன். ஆனால் இன்றைக்கு எங்கள் வீட்டில் சேர் இருக்குது, சின்ன டேபிள் மேட்டு, நல்ல குவாலிட்டியான டேபிள் மேட்டு வாங்கி போட்டிருக்கோம். எப்போதும் என் மனைவி உட்காந்து அதை வாசித்துக்கிட்டே இருப்பான். அதை பார்க்குறதுக்கே ஒரு சந்தோஷம். எப்போதும் என் பிள்ளைகள், கத்தாரில் என் மகா இருக்கிறா, எப்போதும் அங்கே பாட்டு சிதம் கேட்கும். நான் வெளியிருந்து வந்தேன்னு சொன்னால் கத்தாரில் இருக்க என் மகா, என் மனைவி இங்கேருந்து ஃபோனில் கனெக்ட் ஆகி ஷோம் பண்ணுவாங்க. இந்த சத்தமும் இந்த மகிழ்ச்சியும் இந்த பாடலும் வீட்டில் இருந்தால் அது பெத்லகேமின் அனுபவம். கையை வைத்தி கத்திர சோத்திரம் பண்ணுங்க. உன் வீட்டை மாற்றணும் மகளே, உன் வீட்டை மாற்ற. வாட் இஸ் ஹேப்பனிங் இன் யோர் ஹவுஸ், இன் யோர் ஹோம்? உன் வீட்டில் என்ன நடக்குது? இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் அல்லவா? இன்றைக்கு வரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீ மோவாபிலே இருக்கிறாயா? மோவாபிலே உள்ளதான அருவருப்புகளில் இருக்கிறாயா? தாறுமாறான வாழ்க்கையிலே போய்கொண்டிருக்கிறாயா? தாறுமாறான வாழ்க்கை எதுலேயும் வரலாம், செல்ஃபோன்லேயும் வரலாம். இதில் ஆப்பு நிறைய, இங்கிலீஷ் வரமாட்டேங்குது, இதில் ஆப்பு நிறைய இருக்குது. அதை தான் ஆப்புன்னு சொன்னேன். உனக்கு ஆப்பு வச்சு இறுக்கிடுவான், நீ வெளியே வர முடியாது, தோத்திரம் பண்ண முடியாது, ஜோம் பண்ண முடியாது, ஆமாம் உபவாசம் இருக்க முடியாது. அதனால பனிஷ்மெண்ட்னு சொல்லி ஆராதனைக்கு பிறகு 1 மணி வரைக்கும் உங்களுக்கு இங்கே ஜெபம். சூப்பர்ப்பா, நல்ல பண்ணுறிய, நல்ல பண்ணுறிய. அதைத்தான் சொல்கிறேன், அதுதான் சொல்கிறேன். உனக்கு இந்த ஆப்பு, அதுக்குள்ள உன் குழல் அப்படின்னு சொல்லி இதுக்குள்ளே ஒன்று இருக்குது, உங்களுக்கு தெரியுமா? யூடியூப், அதுக்கு பேர் தான் உன் குழல். இதுக்குள்ளெல்லாம் போயிட்ட வெளியே வரவே முடியாது. அப்படியே போய் நாசமாகி கொட்டாயி வந்து ஜெபமும் பண்ண முடியாமல், தோத்திரமும் பண்ண முடியாமல், ஊழியமும் செய்ய முடியாமல், எல்லாம் சேர்த்து வச்சு ஆஸ்பத்திரிக்கு கொடுத்து அப்படி பண்ணாத. உன் வீடு பெத்லகேமாக இருக்கட்டும். கர்த்தருக்கு சோத்திரம். கையை வைத்து நல்லா சோத்திரம் பண்ணுங்க, கையை வைத்து நல்லா சோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, மோவாபின் அனுபவங்கள் என்னை விட்டு மாற வேண்டும், மோவாவின் தாறுமாறுகள் என்னை விட்டு மாற வேண்டும், கர்த்தருக்கு பிரியமில்லாத செய்கள் மாற வேண்டும், என் வீட்டை மாற்றுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். மரணங்கள் உண்டு. ஒரு சகோதரி 60 வயசுல இறந்தாங்க, ஒரு சகோதரி 61 வயசுல இறந்தாங்க. ஊழியம் செய்தவங்க தான். எங்களை இந்த காலம் வரைக்கும் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறாங்க. வியாதிகள் உண்டு, ஆனால் அதன் மத்தியிலையும் நிச்சயம் நாங்கள் இயேசுவோடு வாழுகிறோம் என்கிற நிச்சயத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறார். நல்ல கையை கொட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. ஹல்லேலூயா. இயேசுவோடு வாழுகிறோம், பரிசுத்தமாய் வாழுகிறோம், பெந்தைக்கோஸ்தே கிறிஸ்தவர்களாக நாங்கள் வாழுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த கிருபை, இந்த கிருபை எங்களோடு சேர்ந்தவர்களையும் எங்களைப் போல நாங்கள் மாற்றுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த பக்தி வைராக்கியத்துக்குள்ளே கொண்டு வருவோம். ஸ்தோத்திரம், வருவோம். வீடு அப்படி மாறணும். நான் சொன்னல, அந்த சின்ன கிராமத்தில் எங்கள் வீட்டில் பாட்டு சத்தம் எப்போதும் கேட்கும். திருப்பத்தூர் தாமரை செல்வன், அவருடைய மனைவி எங்கள் ஊரில் உள்ள பிள்ளை, எங்கள் ஊரில் உள்ள சின்ன பிள்ளையில எங்கள் வீட்டில் வந்து
இந்த முழு குடும்பமும் எங்களால் ரட்சிக்கப்பட்டவங்க. காளாயர் கோயிலில் ஊழியக்காரர் இருக்கிறார். அவர் அந்த சகோதரியுடைய அக்கா மகன். அவர் எங்கள் ஊரில் நின்று வளர்ந்த தம்பி. இதெல்லாம் நாங்கள் அப்படி வளர்ந்து வந்தவர்கள். ஒரு முறை திருப்பத்தூர்லேருந்து மதுரையில் நான் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் குடியிருக்கிறேன். எங்கள் வீட்டுக்கு வரேன்னு சொல்லி அந்த சகோதரி, அந்த பாஸ்டர்மா தாமரை செல்வன் அவருடைய மனைவி வந்திருக்கிறார்கள். வீடு தெரியாது, ஃபோன் நம்பரும் மறந்து விட்டது, எப்படி போவது? அப்போ அவர்களுக்கு ஞாபகம் வந்திருக்கிறது. என்ன ஞாபகம் வந்திருக்குன்னு சொன்னால், தாத்தா வீட்டில் எங்கள் அப்பா தாத்தா வீட்டில் எப்போதும் பாட்டு சத்தம் கேட்கும். ரோடு வரைக்கும் பாட்டு சத்தம் கேட்கும். அண்ணன் வீடு இங்கே இருந்துன்னா இங்கேயும் பாட்டு சத்தம் கேட்கும். என்ன இன்ட்யூஷனில், என்ன உள்ளுணர்வில் அது சொல்லிச்சோ தெரியாது, அண்ணன் வீட்டில் பாட்டு சத்தம் கேட்கும். அப்படியே அந்த நடராஜ நகர்ன்ற ஊரில் தெருவில் அந்த ஊருக்குள்ளே அந்த ஏரியாவுக்குள்ளே வந்தபோது அங்கே தள்ளி ஒரு இடத்துல பாட்டு சத்தம் கேட்டிருக்குது. அன்னைக்கு பார்த்து செவ்வாய்க்கிழமை என் ஒய்ஃபு ஒரு ஜெபக்கூட்டம் நடத்துவா. ஒரு 10-15 பேர் அதில் சேருவாங்க. பாட்டு கேட்டவுடனே அந்த பாட்டுக்கு நேராக பார்த்தா என் பேர் அங்கே போட்டிருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீட்டை அப்படி மாற்று, ஜெபம் கேட்குற வீட்டாக மாற்று. காலையில் 5 மணிக்கு லைட்டு போட்டு ஜெபம் பண்ணுற வீடாக மாற்று. எழும்ப மாட்டியே. 7 மணி வரைக்கும் தூங்குறவன் மதுரையில் சொல்கிறாங்க மோசமான ஊர். 7 மணி வரைக்கும் தூங்குறவன் எருமப்பைய அப்படிலாம் சொல்கிறாங்க மதுரையில். நீ எப்போ எழும்புற? ஏர்லி மார்னிங் 8 o'clock. உருப்பிடுமா? எங்கள் சாமி விளங்கும். எங்கள் சாமி நீ 80 வயசானாலும் 5 மணிக்கு எழும்புனா தான் உனக்கு ஆசீர்வாதம். நான் தெளிவாக சொல்கிறேன். ஆமாம், நாங்கள் 1 மணிக்கு தான் படுக்கிறோம். 1 மணி வரைக்கும் ஏன் முழிச்சு இருக்கிற? எதுக்கு முழிச்சு இருக்கிற? காலையில் 5 மணிக்கு எழும்புறதுக்கு வசதியாக 11 மணிக்காவது படு. தெளிவாக சொல்கிறேன். அதுதான் பெத்லகேமின் அனுபவம். கஷ்டம் வந்த உடனே நான் இன்னைக்கு மகளிர் தினத்தில் இப்படி ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு நான் வரல. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், மகனே சிலதை பிச்சு எடுக்கணும்னு சொல்கிறார். அதனால தான் இதை பிச்சு எடுக்கிறேன். அதனால தான் இந்த விவரத்தை சொல்கிறேன். உங்களை பாலிஷாக என் தங்கைகளே அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு போக விரும்பலை. நீ எழும்பு ஆண்டவருடைய சமூகத்தில். அப்படி வா மகளை, பரலோகம் காத்து இருக்கிறது. கொஞ்சம் கையை வைத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவேன். கையை வைத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கையை கீழே போடாதுங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் மாறணும் ஆண்டவரே, நான் மாறணும் ஆண்டவரே. என் எல்லைகளை மாற்ற வேண்டும் ஆண்டவரே. மோவாபின் அனுபவத்திலிருந்து பெத்லகேமின் அனுபவத்துக்கு, அப்பத்தின் வீட்டின் அனுபவத்திற்கு பஞ்சம்தான், கஷ்டம்தான், பாடுகள் தான். ஆனால் இந்த அனுபவத்துக்கு வர வேண்டுமே தகப்பனே. இயேசுவே, ஒரு மாற்றம் வரணும். அந்த ஊருக்கு போனாங்க. அந்த ஊரில் போனால் அங்கே எலிமலைக்கு இறந்து போனான். மக்களோன்னு கல்யாணமும் பண்ணிட்டாங்க. அந்த ஊர்லேயே கல்யாணம். அந்த ஊர்லேயே கலாச்சாரத்துக்கு ஏற்றவாறு மாற்றிக்கிட்டாங்க. அப்படி கலாச்சாரத்துக்கு ஏற்றவாறு மாற்றிக்கிட்டாங்க. மக்களோன்னு இறந்து போனான், கிளியோன்னு இறந்து போனான். 3 ஆம்பளைகளும் அவுட்டு. ஆம்பளை செத்த வெளியே அடக்கம் பண்ண மாட்டாங்க. ஒரு 80 கிலோமீட்டர் தானே, ஊருக்கு தான் கொண்டுருவாங்க. யோசேப்பின் எலும்புகளை கொண்டு வந்தார்கள், யாக்கோபின் சரீரத்தை கொண்டு வந்தார்கள் கானானுக்கு. ஆனால் இவங்க அங்கேயே அடக்கம் பண்ணாங்க. 3 கல்லறைகள் எழும்பி நிற்கிறது. இப்போ 3 விதவைகள் அங்கே மோவாபில் நிற்கிறார்கள். அங்கே சொல்லுகிறதான சமயத்தில் ரொம்ப அழகாக ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். பாருங்கள், அங்கே பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். சரியா, சஞ்சரித்தான். த சோஜர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கு பிறகு அந்த மனுஷனுடைய பேர் எலிமெலேக்கு, அவன் மனைவி பேர் நகோமி, மக்லோன் கலியோன் என்று சொல்லப்படுறது. பிறகு அவர்கள் மோவாப் தேசத்துக்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். மைக்ரேஷன். அப்புறம் எல்லா காடும் வாங்கி இருந்து விட்டார்கள். அதுக்கு பிறகு நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான். அவளும் அவளுடைய 2 குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள். இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பேர் ஒர்பாள், மற்ற பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணின. 10 வருஷம், 10 long years. மோவாபில் எத்தனை வருஷம் இருந்தாலும் இன்னைக்கு திரும்பி வருவதற்கு ஒரு அழைப்பு கொடுக்குறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு திரும்பி வரணும். பக்கத்தில் சொல்லுங்கள், இன்னைக்கு திரும்பி வரணும்.
பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, இன்றைக்கு கண்டிப்பாக திரும்பி வரணும். டு நாட் கண்டினியூ இன் யுவர் மோவாப் எக்ஸ்பீரியன்ஸ். உன்னுடைய மோவாப் அனுபவத்தில் தொடர்ந்து போகவே போகாத. அபவுட் டர்ன், நீ மாற வேண்டும். ஸ்தோத்திரம். இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, ஏசப்பா எனக்கு கிருபை தாங்கப்பா. தகப்பனே எனக்கு கிருபை தாங்கப்பா. என்னை கழுவுங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என்னை நீதிமானாக்குங்கப்பா. நான் திரும்பி வர எனக்கு கிருபை தாங்கப்பா. உன்னுடைய கடந்த 10 ஆண்டுகளை திரும்பிப்பார். 10 ஆண்டுகளுக்கு முன்பு 2016வது வருஷத்திலிருந்து 2017வது வருஷத்திலிருந்து இந்த 2026வது வருஷம் வரைக்கும் 10 ஆண்டுகளை திரும்பிப்பார் மகளே. கொஞ்சம் கண்ணை மூடி இருதயத்தில் கை வச்சு கொஞ்சம் திரும்பி பாருங்க. 10 ஆண்டுகளிலே உன்னுடைய இழப்புகள் எத்தனை, உன்னுடைய கண்ணீர் எத்தனை, நீ அனுபவித்த நீ கண்ட மரணங்கள் எத்தனை, பொருளாதார சரிவுகள் எத்தனை. சிலருக்கு பொருளாதார செழிப்பு வந்திருக்கலாம், ஆனால் மனவேதனைகள் எத்தனை. அவை எல்லாவற்றிலேயும் 3 விதவைகள் 3 கலர்களின் பக்கத்திலே நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த 10 வருஷ இழப்புகளை கர்த்தர் மாற்ற வல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கையை வைத்து சொல்லுங்க, 10 வருஷ இழப்புகளை மாற்றுங்க, 10 வருஷ வியாதிகளை மாற்றுங்க, 10 வருஷ கண்ணீரை மாற்றுங்க, 10 வருஷ துன்பங்களை மாற்றுங்க. கடந்த காலத்தின் அனுபவங்கள் எல்லாம் மாறட்டும். எங்களிலே ஜெயம் உண்டாகும் ஆண்டவரே. திரும்பி வரணும், அவ்வளோதான். திரும்பி வந்தா உனக்கு ஆசீர்வாதம். அப்போ திரும்பி வரும்போது சம்பவத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். திரும்பி வரும்போது அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், திரும்பி வரும்போது அங்கே ரூத் என்கிறதான ஒரு மகள் இருக்கிறா. 1 ரூபா போயிட்டா, போனவ போட்டோம். ஆனால் ரூத் என்கிற மருமகள் இருக்கிறா. அவள் நான் போக மாட்டேன்னு சொல்கிறான். நான் உங்களோட தான் வருவேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு வர்றான். இவங்க 2 பேரும் திரும்பி வருகிறார்கள். திரும்பி வருகிற ஒரு நகோமியின் அனுபவத்தை கர்த்தர் இன்றைக்கு தருவாராக. ஆதி அனுபவங்கள் உனக்கு திரும்ப வேண்டும். எல்லாம் கையை வைத்து சொல்லுங்க, ஆதி அனுபவங்கள் எனக்கு திரும்ப வேண்டும். என் பெத்லகேமின் அனுபவங்கள் எனக்கு இன்றைக்கு திரும்ப வர வேண்டும். என் முழங்காலின் அனுபவம் திரும்பவும் வர வேண்டும். கர்த்தருக்கு சோதரம். என் உபவாச அனுபவம் திரும்பவும் வர வேண்டும். கர்த்தரை நேசிக்கிற அனுபவங்கள் எனக்கு திரும்பவும் வரணும். அல்லேலூயா. கொஞ்சம் அந்நிய பாஷையை பேசி ஆண்டோட சொல்லுங்க. உன் பின்மாற்ற அனுபவங்கள் உனக்கு மாறி நீ முன்னேறி போய் பெத்லகேமுக்கு நேராய் வழி நடக்கிற அனுபவங்கள் வர வேண்டும். நீ நகோமிதான், ஆனால் இப்பொழுது மாறாள். நீ கசப்பு என்று சொல்லுகிறார். இந்த கசப்பு மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை செய், கொஞ்சம் திரும்பி வா. திரும்பி வா. டோன்ட் கோ அலாங். அப்படியே போயிட்டு இருக்காத, நீ திரும்பி வா. உனக்கு ஆசீர்வாதம். நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க. நான் ஆசீர்வாதமாக சொல்கிறேன். என் வயசுக்கும் என் அனுபவத்துக்கும் என் அபிஷேகத்துக்கும் நிறைவாக சொல்கிறேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உனக்கு ஒரு குறைவும் வராது. உனக்கு ஒரு குறைவும் வராது. உனக்கு நன்மைகளை இயேசு தருவார். அல்லேலூயான்னு சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. திரும்பி வந்துரு மகனே, திரும்பி வந்துரு மகளே. எங்கே ரூட்டு போட்டிருந்தாலும் வேறு பிடுங்கி கொண்டு வா. உன்னை கர்த்தர் நற்குல திராட்சைக்கொடியாய் இந்த தேசத்தில் நாட்டுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நற்குல திராட்சைக்கொடியாய் இயேசு நாட்டுவார். ரூத் என்ன செய்தான்னு சொன்னால், அந்த மோவாப் தேசத்தை விட்டு வந்தாள். விட்டு வந்தாள். ஒருத்தை திரும்பி வந்தாள். அவள் விட்டு வந்தா. அந்த 2வது அதிகாரத்தில் 11வது வசனத்தில் நான் வாசிக்கும் போது இப்படி வாசிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 2வது அதிகாரத்தில் 11வது வசனத்தில் போவாஸ் சொல்லுகிறான், நான் அவன்கிட்ட திருப்பி போக மாட்டேன்னு சொல்லி அவன் வர்றா. அப்போ சொல்ல 11வது வசனம் 2:11. அதற்கு போவாஸ் பிரதித்திரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும் உன் தகப்பனையும் தாயையும் உன் ஜன்ம தேசத்தை விட்டு நீ முன்னே அறியாத ஜனங்களிடத்துக்கு வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் விட்டு வரவில்லை. கலாச்சாரத்தினாலே பிடிக்கப்பட்ட பழக்க வழக்கங்களை விட்டு வருவதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. கலாச்சார பாவங்கள் நம்மை அடிமை கொள்ளாது இருப்பதாக விட்டு வந்தாள். விட்டு வந்தா
அவளுக்கு ஆசீர்வாதம் வந்தது. சொல்லி நான் முடிக்கிறேன். அந்த 2வது அதிகாரத்தில் சொல்ல ஒரு 7 ஆசீர்வாதங்களை சொல்லலாம். 7 ஆசீர்வாதங்களை சொல்கிறான் 2வது அதிகாரத்தில். நம்ம பார்க்குறதான சமயத்தில் அங்கே 2வது அதிகாரம் வாசிங்க. நகோமிக்கு அவளுடைய புருஷனாகிய எலிமெலேக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திக்காரனாக இனத்தான் ஒருவர் இருந்தான். மோவாபிய ஸ்திரியான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றாள். அதற்கு இவள், என் மகளே போ என்றா. அப்போ இந்த பெத்லகேமுக்கு வந்தா மோவை விட்டா உனக்கு தயவு கிடைக்கும். தயவு சொல்லுங்க, தயவு. தயவுன்ன பேரில் யாராவது இருக்கீங்களா? பார்த்து சொல்லுங்க. உனக்கு தயவு கிடைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஃபேவர், எந்த எல்லாம் உனக்கு ஃபேவர் வேணுமோ அதெல்லாம் உனக்கு ஃபேவர் கிடைக்கும். ஃபேவர் இல்லாத நிறைய ஆட்கள் வருவான். காரை ஓட்ட விட மாட்டான். முன்னால் ஏல் போர்டு போட்டுக்கிட்டு போயிட்டே இருப்பான். ஸ்பீட் பிரேக்கரில் மேலே ஏறிக்கிட்டு பின்னால் வந்துடுவான். நான் ரொம்ப கவனமாக தான் போவேன். அதனால் அந்த எல்போர்டுகளுடைய கண்கள்லையும் தயவு கிடைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. யாரை இடித்து யாரை தள்ளலாமோன்னு சொல்லி பொம்பளை பிள்ளைகள் இப்போ காரெல்லாம் வாங்கி ஓட்ட பழகி இருக்குது. அந்த பிள்ளைகள் கண்கள்லையும் உனக்கு தயவு கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உப்பை அதிகமாக அள்ளி போட்டு மகளிர் தினத்தில் உன்னை உப்பை பண்ணுகிற அந்த மனைவி கண்கள்லையும் உனக்கு தயவு கிடைக்கும். எல்லா கண்களையும். ஆட்டோவில் 10 ரூபாயை ஏற்றி நீ 5 ரூபாயை இறக்கி அதுலேயே உன் தொண்டை தண்ணி போய் டென்ஷன் ஆகி ப்ரெஷர் ஏறி வீட்டுக்கு வர அந்த ஆட்டோ அண்ணன் கண்கள்லையும் உனக்கு தயவு கிடைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் அங்கேருந்து திருப்பத்தூர் பாதைக்கு காரைக்குடிக்கு வந்து சேர்றதுக்குள்ளே அங்கே போங்கிறான் இங்கே போங்கிறான். அந்த ஜிபிஎஸ் கண்கள் உனக்கு தயவு கிடைக்கும். அங்கே போனால் குறுக்க அதை அடைச்சி வச்சிருக்கான், இதை அடைச்சி வச்சிருக்கிறான். எல்லா கண்களையும் தயவு கிடைக்கும். மேனேஜர் கண்களில் தயவு கிடைக்கும், ஹெட் மாஸ்டர் கண்களில் தயவு கிடைக்கும், பியூன் கண்களையும் தயவு கிடைக்கும். ஆமாம், எல்லார் கண்களையும் தயவு கிடைக்கும். கர்த்தருக்கு சோதரம். உன்னுடைய எப்படியும் உன்னை காலி பண்ணனே உன்னோட சண்டைக்கு வரவன் இருப்பான். அவன் கண்களையும் கர்த்தர் உனக்கு தயவு தருவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எங்கள் ஊரில் பஸ்ஸில் போன காலங்களில் வேகமாக போவோம். கன்னியாகுமரிக்கும் நாகர்கோவிலுக்கு இடையில் எங்கள் ஊர், அதில் கன்னியாகுமரியிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர். அதில் பஸ்ஸு ஏறி நாகர்கோவிலுக்கு போகணுன்னா அங்கே தான் போனால் அதில் இந்த கண்டக்டர் தான் அதில் ராஜா. டிரைவர் கூட 4 பட்டன் போடாமல் ஒரு சைஸாக ஓட்டிகிட்டு போவார். கண்டக்டர் க்ளீனாக அதில் நிற்பான், ராஜா மாதிரி நிற்பான். வேகமாக ஓடி போனால் அங்கே நின்று சொல்லுவோம், காலை கையை ஒடிச்சு போடுறாத, மெதுவாவா. யாரை பற்ற பிள்ளையோ நல்ல புண்ணியவாளை, மெதுவாவாம்பா. அடுத்த நாள் நம்ம எப்போவுமே லேட்டாக தான் போவோம். அவன் அதில் நின்றுருப்பான். அதனால் நம்ம மெதுவாக போனால், என் மாமியார் வீட்டுக்கு போகிறேன் வேகமாக வாயா. நேற்று தான் அப்படி சொன்னான், இன்னைக்கு இப்படி சொல்கிறோம். மதுரைக்கு போகிறதுக்காக சூட்கேஸை கொண்டுட்டு நம்ம ஊரில் சூட்கேஸை பாதுகாக்கிற மாதிரி எவருமே சூட்கேஸை ஏர்போர்ட்டில் வந்து 2 காலுக்கு இடையில கிளீனாக வச்சுக்கிட்டு மோசமான எவன் கொண்டு போகிறான் ஹேண்ட்பேக்கை இந்த அம்மா காலுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்குது. தாய் கொஞ்சம் மேலே போயிடக்கூடாது. எவன் கொண்டு போகிறான்? உன் பேக்குள்ளே என்ன இருக்குது? 4 ஹேர்பின் வச்சுருக்கிறேன், 4 கிளிப்பு வச்சுருக்கிறேன், பழைய பிஸ்கட்டில் ஒரு துண்டா அதில் வச்சுருக்கிறேன். எவரை தூக்கிட்டு போகிற? நம்ம சூட்கேஸை காலுக்குள்ளே வச்சா 2 தடவை அங்கே போவார். 3ஆவது தடவை யாராவது காலில் தட்டுப்பட்டு கீழே விழுந்துடக்கூடாது சார், மேலே தூக்கி வைங்க சார். எப்போ மேலே தூக்கி வைப்போம். அடுத்த நாள் வந்த உடனே பெட்டியை மேலே தூக்கி வச்சா, எவன் தலையில் விழுந்து எவனை காலி பண்ணுறதுக்கு பிளான் போடுறியோ கீழே வையா. மேலே வைனா மேலே வைப்பான், கீழே வைனா கீழே வைப்பான். இவனுடைய வில்லங்கத்தில் இன்னும் போக முடியாது. 1 மாதம் இந்த ரோட்டில் அவன் போவான். அதனால் இவன் வில்லங்கமே வேண்டான்னு முன் வாசல் வழியாக ஏறி அதில் போய் நின்னா எல்லோரும் அங்கே பொம்பளைகள் பக்கத்துலேயே நெல்லு, பின்னால் வாயா. அடுத்த நாள் எப்போ பொம்பளை பக்கத்தில் நிற்கிறேன் குறை சொல்கிறாயா, இவன் பக்கத்தில் எல்லாம் என்னை சுற்றியே இரு, முன்னால் போயா. இந்த கண்டக்டர் கண்கள்லையும் உனக்கு தயவு கிடைக்கும். அதைத்தான் சொல்கிறேன். 9 வயசு பிள்ளை, இது உங்கள் மகளாமான்னு கேட்குறேன். அது என் மாமியார் பாஸ்டர். அப்படி பேசுகிறேன்.
எல்லார் கண்களையும் கர்த்தரவருக்கு தயவு காட்டணும். அப்ளை நோ ரிப்ளையில் இருக்கிறியா? உனக்கு ரிப்ளை வர்றோம், இந்த மாசத்துல வர்றோம். கர்த்தர் உனக்காக செய்வார். பெத்லகேமுக்கு வா. The spiritual well-being, spiritual discipline, அது வந்துட்டுன்னா உனக்கு எல்லாம் கிடைக்கும். அல்லேலூயா. கையை நல்லா உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. சொல்கிறக்கு நேரம் இல்லை, நான் முடிச்சிடுறேன். அந்த 2வது அதிகாரத்தை பாருங்க. அந்த அறுக்கிறவர்களின் பிறகே போனாள். மோவாபிய பெண் வயலுக்குள்ளே இறங்குவதற்கு அவளுக்கு அனுமதி கிடைத்தது. அறுக்கிறவர்களின் பிறகே போனாள். அரிக்கட்டுகளிலிருந்து சிந்தினதை பொறுக்கினாள். அடிக்கட்டுகள் நடுவே பொறுக்கினாள். ஆசீர்வாதத்தின் எல்லைகளுக்குள்ளே கர்த்தர் அவனை கொண்டு வந்து கட்டுக்கட்டா உன்னை சுற்றிலும் இருக்கும். அதற்கு கர்த்தர் வழி நடத்துவார். அரிகளிலே சிலதை அவளுக்காக சிந்த விடுங்கள். போவாஸ் சொல்கிறான், உனக்காக புதிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவார். வயலுக்குள்ளே இறங்க முடியாதவன் இருந்தவளுக்கு வயலுக்கே சொந்தக்காரியாக மாறினாள். அல்லேலூயா. கையை உயர்த்துங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க, இந்த மகளிருக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வயலுக்குள்ளே இறங்க முடியாத ஒன்றை வயலுக்கே சொந்தக்காரியாக கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. போவாசை திருமணம் பண்ணினாள். அவளுக்கு ஒரு குமாரன் பிறந்தான், ஓபேத். அந்த ஓபேத்துக்கு ஈசாய் பிறந்தான். ஈசாய்க்கு தாவீது பிறந்தான். தாவீதின் வம்சத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்தார். உலக ரட்சகரை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த அந்த சகோதரிக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 2 கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மகளில் லேசானவர்கள் அல்ல. ஓ, ராகாபை பார்க்கிறோம். உலக ரட்சகர் அவள் மூலமாக அந்த உலகத்துக்கு வந்தார். உலக ரட்சகராய் இயேசு ரூத் மூலமாக அந்த புறஜாதிய பெண் மூலமாக வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நமக்கு தேவையானதெல்லாம் விட்டு வா. அந்த போவாசை போல போவாஸ் அழகாக சொன்னான், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 2வது அதிகாரம் 4வது வசனத்தில் அவன் அங்கேயே தங்கி இருந்தான். போவாஸ் பெத்லகேம் விட்டு போகவே இல்லை. அவன் திரும்பி வந்தா, இவன் விட்டு வந்தா, இவன் அங்கேயே இருந்தவன் ஆசீர்வதித்தான். உங்கள் கையை காட்டுங்க, மறுபடியும் உங்கள் கையை பார்க்க விரும்பின கையை காட்டுங்க. என்ன அழகிய கைகளப்பா, சோதரம். உங்களுடைய அழகான கண்கள்னு சொல்கிறோம். உங்கள் கையை மாதிரி, இந்த காரைக்குடி கையை மாதிரி ஒரு கையையும் பார்க்கல. நல்லா காட்டுங்க. நீங்கள் என்ன கலர்ன்றதை இப்படி பார்த்தா போதும், இப்படி பார்க்கப்படாது, இப்படி தான் பார்க்கணும். அழகிய கைகள் இப்படி தான் பார்க்கணும். இதுதான் ஒரிஜினல் கலருங்க, இதுதான் ஒரிஜினல் கலருங்க. நம்ம எவர் வந்தாலும் அவர்கிட்ட, ஐயா கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, இனி அப்படி போகாத, அப்படி போகாத. இந்த கையை நீ இப்படி திருப்பி வைத்து கண்டவங்களெல்லாம் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவார். ஒரு அபிஷேகம் உனக்கு வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ பெத்லகேமிலே தரித்திரு போவாச மாதிரி சொல்லுவேன், கர்த்தர் உங்களோட இருப்பாராக, கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழுப்பி நிற்போம், ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மோவாபை விட்டு பெத்லகேமை விட்டு போகாத, பெத்லகேமிலே தரித்திரு. மோவாபுக்கு போனால் மோவாபிலிருந்து நீ திரும்பி வர கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். பேக்கெல்லாம் அப்புறம் எடுக்கலாம். நான் சொன்னோம்ல, பேக்கு தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருப்பீங்க. அதுக்குள்ளே என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. பைபிள் எடுத்தாச்சுன்னா வேறு ஒன்றுமே கிடையாது. கர்த்தருக்கு சோதரம். பிரைஸ் தி லார்ட். நான் கூட என் பேக்கை அங்கே வச்சேன். உங்கள் பாஸ்டர் சொன்னார், இந்த பேக்கு இங்கே இருக்கட்டுமா அண்ணா, இதில் பணம் வச்சுருக்கீங்களா? பணமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்போ இருக்கட்டும், தோத்துறோம். எடுக்கக்கூடியதை எடுத்தாச்சு. பிரைஸ் எழும்புங்க, தோத்துறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவை தம் சிறகுகளால் மூடுவா. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவை தம் சிறகுகளால் மூடுவா. தேவன் அடைக்கலமே, கோட்டையும் மரணும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் நம் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால்
மூடுவார். அவர் செட்டையின் கீழடை நாம் சிறுகுகளால் மூடுவார். ஹalleluya. நல்ல வார்த்தைகளை நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரப்படுவோமாக. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஒரே இந்த எல்லை விட்டு நீங்கள் போகும்போது ஒரே ஒரு முடிவு, ஒரு நாளும் நான் பெத்லகேமை விட்டு வெளியே போக மாட்டேன். ஆண்டவரே, தேவ சமூகத்தை விட்டு, தேவனை ஆராதிக்கிற எல்லையை விட்டு, வேத வசனம் கேட்கிற எல்லையை விட்டு, தேவ பிரசன்னத்தை விட்டு எல்லை விட்டு போக மாட்டேயா. அல்லேலூயா. அதோடு மாத்திரமல்ல, பெத்லகேமிலே எப்படி கீத சத்தங்கள் கேட்பதோ, எங்கள் வீட்டிலே பரிசுத்தவான்களின் சத்தம் கேட்கணும், பாடல்களின் சத்தம், தேவனை குறித்த கம்பீர சத்தம் கேட்கணும், வேத வசனத்தின் சத்தம் எங்கள் வீட்டில் கேட்கணும். அந்த எங்கள் வீட்டினை பெத்லகேமாய் மாற்றுமையா. அல்லேலூயா. ஒருவேளை விட்டு வர முடியாத கட்டுகள் இருக்கும் என்று சொல்லுவோம். அன்றைக்கு ஆண்டு சொல்லுவோம், ஆண்டவரே அந்த கட்டுகளெல்லாம் விட்டு, கலாச்சார கட்டு, சில பாரம்பரிய கட்டுகள் விட முடியாது, அவங்க இவங்க இது அது எல்லாம் இயேசு எல்லாவற்றையும் இருந்து விடுதலையாக்கக்கூடிய வல்லவர். ஆண்டவர் அந்த கட்டு விட்டு எப்படி தன்னுடைய தேசம், தன்னுடைய இனம், தகப்பன், தாய் எல்லாம் விட்டு வந்த அந்த ரூத்துடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்தை கொண்டாலும், அதுபோல சில வேளையில் விட வேண்டியவைகளை நாம் விட்டு விடுவோமாக. ஆண்டவருக்கு பிரியமில்லாத சாபக்கேடான கிரியைகளை விட்டு விடுவோமாக, அசுத்தங்களை விட்டு விடுவோமாக, பாவ கிரியைகளை விட்டு விடுவோமாக, அக்கிரம கிரியைகளை விட்டு விடுவோமாக. கர்த்தர் நம்முடைய வல்லமை விளங்க பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. ஓ பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு மகிமை கனம் எல்லாம் செலுத்துகிறோம், செலுத்துகிறோம், செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஓ பிரைஸ் தி லார்ட். ஸ்டீஃபன் ஜாபன். ஹல்லேலூயா. Yes, Lord. கிடைத்த குளிர்ந்த நீருக்கு சமானம் என்று சொல்லுவாரே. அப்பா, இந்த காலை வேளையிலே உம்முடைய ஊழியக்காரர் மூலமாய் கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவனே அப்பா, தூரம் போயிருக்கிற பிள்ளைகள் உம்மிடத்தில் திரும்பி வருவார்களாக ஆண்டவரே. பெத்லகேமை விட்டு மோவாபுக்கு போன பிள்ளைகள் திரும்பி வருவார்களாக ஆண்டவரே. ஏனென்றால் மோவாபிலே செழிப்பு நிரந்தரம் அல்ல, எருசலேமிலே பஞ்சமும் நிரந்தரம் அல்ல. ஹல்லேலூயா. தூரமாய் போன பிள்ளைகளாகிய நாங்கள் தகப்பனிடத்திலே திரும்பி வர, அப்பத்தின் வீட்டுக்கு திரும்பி வர கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக ஆண்டவரே. விட வேண்டியதை விட்டுவிட கர்த்தர் உதவி செய்வீராக. விட வேண்டியதை விட்டு நாட வேண்டியதை நாங்கள் நாடும்போது கர்த்தர் எங்களை நட வேண்டிய இடத்துல நட்டு வைப்பீர், எங்களை செழிக்க செய்வீர். ஹல்லேலூயா. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும், சட்டையின் மறைவுக்குள்ளாய் மூடிக்கொள்ளும், பாதுகாத்தருளும். ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் பரிசுத்தமுள்ள ஆமென், 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 ஆமென். எல்லாம் ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், கிருபை, சமாதானம், சந்தோஷம் நாம் அனைவரோடும் இன்று சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.